வணக்கம். இன்று நாங்கள் கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிறுவனமும் இணைந்து காபோதா உயர்தர மாணவர்களுக்காக தொலைக்கல்வி மூலம் இரசாயனவியல் பாடத்தை விளக்குவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட அலகு 14ஆம் அலகு. அலகு 14 உங்களுக்கு தெரியும், கைத்தொழில் ரசாயனமும் சூழல் மாசுறலும். இந்த அலகில கைத்தொழில் ரசாயனம் என்ற பகுதியில் உங்களுக்கு முதலாவதாக மூலகங்களின் பிரித்தெடுப்பும் அசேதனச் சேர்வைகளின் உற்பத்தியும் பார்க்க இருக்கிறோம். இந்த அசேதனச் சேர்வைகளின் உற்பத்தியில் எஸ்தோப்பு மூலக சேர்வைகளை பற்றி, சேர்வைகளின் தொகுப்பும் எஸ்தோப்பு மூலகத்தின் பிரித்தெடுப்பும் தான் படிக்க போகிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் மெக்னீசியம் பிரித்தெடுப்பும், அதனைத் தொடர்ந்து எடிசோடா உற்பத்தியும், இறுதியாக சோடியம் கார்பனேட் தயாரிப்பும் பார்க்க இருக்கிறோம். முதலில் மெக்னீசியம் பிரித்தெடுப்பை நாங்கள் பார்ப்போம். இது டோ கலமுறையின்படிதான் இந்த பிரித்தெடுப்பு நடக்கிறது. இந்த பிரித்தெடுப்பில் எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், மூலப்பொருட்கள் யார் என்று பார்ப்போம். உண்மையாக மெக்னீசியத்தின் முக்கியமான இடம் மெக்னீசியம் இருக்கக்கூடிய இடம் நாங்கள் பார்த்தால் கடல் நீரில் மெக்னீசியம் இருக்க முடியும். பெரும்பாலும் கடல் நீரில் உயர்ந்த அளவு Mg2+ அயன்களாக காணப்படுகிறது. கடல் நீரிலிருந்து ஆரம்பித்து இந்த பிரித்தெடுப்பை மேற்கொள்ள முடியும். இல்லாவிடின் இன்னொரு முறையும் இருக்கிறது, அது தாய் திரவம். நீங்கள் சாதாரண வகுப்புகளில் தாய் திரவத்தை பற்றி படித்திருப்பீர்கள். உங்களுக்கு பொது உப்பு தயாரிப்பின் போது அல்லது கரி உப்பு தயாரிப்பின் போது இறுதியாக விடப்படும் திரவம் தாய் திரவமாகும். இந்த தாய் திரவத்தில் இருந்து நாங்கள் மெக்னீசியத்தை பிரித்தெடுக்க முடியும். இந்த முறை லாபகரமான முறையாக இருப்பதுடன் தாய் திரவத்தில் Mg2+ அயன்களின் செறிவும் உயர்வாக இருக்கும். இது முதலாவது மூலப்பொருள். இரண்டாவது மூலப்பொருள் சுண்ணாம்பு கல். அடுத்ததாக சுண்ணாம்பு கல்லுக்கு பதிலாக துலமைட்டும் பயன்படுத்த முடியும். அத்துடன் எங்களுக்கு மூலப்பொருளாக HCl அவசியமாகும். முதலாவது படிமுறையில் சுண்ணாம்பு கல்லை வெப்பப்படுத்துவதன் மூலம் நாங்கள் கால்சியம் ஆக்சைடை பெற முடியும். இதில் நாங்கள் ஏன் கால்சியம் ஆக்சைடை பெற வேண்டும் என்று நீங்கள் கேள்வி ஒன்று கேட்கலாம். ஏனென்றால் அந்த தாய் திரவத்தில் இருக்கிற Mg2+ அயன்களை நாங்கள் வெளியில் எடுக்க வேணும். உண்மையிலே மின்னி ரசாயன தொடரில் Mg, சோடியம் போன்ற மேலே உள்ள மூலகங்களை பிரித்தெடுக்க வேண்டுமாயின் அதன் குளோரைட்டுகளை உருக்கி மின்பகுத்தல் வேண்டும். அப்போ எங்களுக்கு தேவை மெக்னீசியம் குளோரைட். மெக்னீசியம் குளோரைட்டாக தாய் திரவத்திலிருந்து பிரித்தெடுப்பது கடினம். ஏனென்று காரணம் கேட்டீங்கள் என்றால், தாய் திரவத்தில் மெக்னீசியம் குளோரைட்டின் கரைதிறன் உயர்வாக இருப்பதால் வீழ்வடிவாக்குவது கடினம். NaCl வீழ்வடிவாக்கினது போல MgCl2 இலகுவாக வீழ்வடிவாக்க முடியாது. எனவே நாங்கள் அதுக்கு வசதியான ஒரு சேர்வையாக வீழ்வடிவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கார மண் உலோகங்களில் கரைதிறனை அடிப்படையாக பார்த்தீங்க என்றால் ஹைட்ரோக்சைடுக்கு என்ற கரைதிறன் மேலே மிக தாழ்வாக இருக்கும். அதாவது மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் கரைதிறன் மிகவும் குறைவு. ஸோ ஹைட்ரோக்சைட்டுகளாக எங்களுக்கு மெக்னீசியத்தை வீழ்வடிவாக்கினால் இலகுவாக எங்களுக்கு
அதிலிருந்து மெக்னீசியம் குளோரைட்டை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இங்கு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டை வீழ்வடிவாக்குவதற்கு எங்களுக்கு ஒரு ஹைட்ரோக்சைட்டு அவசியம். அது இயற்கையில் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஹைட்ரோக்சைட்டாக இருந்தால் தான் எங்களுக்கு லாபகரமாக இருக்கும். எனவே இதற்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சொன்னால் கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை பயன்படுத்த போகிறோம். ஏனென்றால் எங்கள் நாட்டில் சுண்ணாம்பு கல்லோ அல்லது டொலமைட்டோ இலகுவாக கிடைக்கக்கூடியதாக உள்ளது. எனவே அதை நாங்கள் பெறுவதற்காகத்தான் சுண்ணாம்புக்கல் அல்லது டொலமைட்டை நாங்கள் வெப்பப்படுத்தல் வேண்டும். வெப்ப பிரிகையின் போது சுண்ணாம்புக்கல் வெப்ப பிரிகையின் போது கால்சியம் ஆக்சைடு எங்களுக்கு பெறப்படுது. அதே மாதிரி டொலமைட்டை நாங்கள் வெப்ப பிரிகைக்கு உள்ளாக்கும் போது கால்சியம் ஆக்சைடும் மெக்னீசியம் ஆக்சைடும் பெறப்படுது. இது ஒரு மீளும் தாக்கம். ஸோ இந்த தாக்கம் முற்றுப்பெறாது. இந்த தாக்கத்தை முற்றுப்பெற வைக்கணுமாக இருந்தால் இலச்செட்லியரின் தத்துவத்துக்கு அமைய CO2 வாயுவை நாங்கள் அகற்ற முடியும். CO2 வாயுவை அகற்றுவதனாலே இந்த தாக்கம் வலப்புறம் நகரும். தாக்கம் வலப்புறம் நகர்வதால் எங்களுக்கு இந்த தாக்கத்தை முற்றுப்பெற வைக்க முடியும். தாக்கம் முற்றுப்பெற வைத்தல் மிகவும் அவசியமாகும். அல்லாவிடன் எங்களுக்கு ஆரம்ப மூலப்பொருட்களும் மீதியாக இருக்கும். எங்களுக்கு அந்த செய்முறை நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனபடியாக நாங்கள் CO2 அகற்றுவதன் மூலம் இந்த ரெண்டு சமநிலை தாக்கத்தையும் வலப்புறம் நகர்த்தி முற்றாக இந்த தாக்கத்தை முற்றுப்பெற வைக்கலாம். அடுத்ததாக படி 2 எங்களுக்கு இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை பெறும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அதோட மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டை வீழ்வடிவாக்கின்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் சுண்ணாம்புக்கல்ல பயன்படுத்தி இருந்தால் கால்சியம் ஆக்சைடு பெறப்பட்டிருக்கும். அதுக்கு நீர் சேர்க்கையில் அது நீரோட விரைவாக தாக்கம் புரிந்து கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை கொடுக்கும். இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை நாங்கள் தாய் திரவத்துக்கு இட முடியும். டொலமைட்டாக இருந்தால் கால்சியம் ஆக்சைடும் மெக்னீசியம் ஆக்சைடும் சேர்ந்திருக்கும். இதுக்கு நீங்க நீரை சேர்த்தீங்களா கால்சியம் ஆக்சைடு தாக்கம் புரிஞ்சு கால்சியம் ஹைட்ரோக்சைடு வரும். ஆனால் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படியே வீழ்வடிவாகவே இருக்கும், திண்ம நிலையிலேயே இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் இந்த கலவையை தாய் திரவத்துக்கு இட முடியும். தாய் திரவத்துக்கு இடும்போது கால்சியம் ஹைட்ரோக்சைடு நீரில் கரைந்து ரெண்டாவது சமநிலையை பார்த்தீங்களா Ca2+ 2OH- என்ற ஒரு சமநிலை இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சமநிலை உருவாகும். அதில் வர OH- அயன்கள் தாய் திரவத்தில் உள்ள Mg2+ அயன்களுடன் இணைந்து எங்களுக்கு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டை விளைவாக கொடுக்கும். டொலமைட்டு பயன்படுத்தியக்குள்ள இதே நிகழ்ச்சி நடக்கிறதோட மெக்னீசியம் ஆக்சைடும் கூடவே இருக்கும். எனவே மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுடன் மெக்னீசியம் ஆக்சைடும் வீழ்வடிவாகும். இந்த வீழ்வடிவுகள் ரெண்டையும் நாங்கள் படி 3க்காக கொண்டு செல்வோம். வடித்து எடுத்து படி 3க்கு பயன்படுத்துவோம். நீங்க நான் சொன்னது போல அதில் சுண்ணாம்புக்கல்ல பயன்படுத்தியிருந்தால் MgOH மட்டும் வந்திருக்கும். மேலே முதலாவது சமன்பாட்டை பார்க்கலாம். மெக்னீசியம் ஆக்சைடு வரும் எப்பொழுது என்று சொன்னால் டொலமைட்டை பயன்படுத்தி இருந்தால் MgOH MgOவும் வரும். எங்களுக்கு இதில் இருந்து MgCl2 எங்களுக்கு அவசியம். அப்போ MgCl2 எப்படி தயாரிக்கலாம் என்றதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ MgCl2 தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், 2மே மூலங்கள் அமிலத்தோட இலகுவாக தாக்கம் புரியும்.
அதோட குளோரைட் அயன்களும் எங்களுக்கு அவசியம். அப்போ இந்த திண்ம வீழ்படிவுகளுக்கு நாங்கள் HCl கரைசலை சேர்த்தோம் என்று சொல்லி சொன்னால், ஒன்று வந்து MgOH2 என்று சொல்லி சொன்னால் HCl கரைசலை சேர்க்க MgCl2 பெறப்படும், aqueous நீரும் வரும். MgOவாக இருந்தாலும் MgCl2 தான் பெறப்படும். அப்போ எங்களுக்கு உண்மையாக தேவை வந்து MgCl2. அப்போ நாங்கள் இதில் சுண்ணாம்புக்கல்லேருந்து ஆரம்பித்தால் என்ன, டொலமைட்லேருந்து ஆரம்பித்தால் என்ன, இறுதியாக MgCl2 பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் டொலமைட்லேருந்து ஆரம்பிக்கிற இன்னொரு லாபகரமான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லலாம். டொலமைட்டில் இருக்கிற எம்ஜியில் இருந்தும் மெக்னீசியத்தை எங்களுக்கு பிரித்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ MgCl2 எங்களுக்கு கரைசல் நிலையில் எங்களுக்கு கிடைச்சிட்டுது. அந்த கரைசல் நிலையில் இருக்கிற MgCl2 நாங்கள் திண்ம நிலைக்கு கொண்டு வந்து தான் உருக்க வேணும். அப்போ படி 4 நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சொன்னால், படி 4 வந்து வன்மையாக MgCl2 கரைசலை நாங்கள் வெப்பப்படுத்த போகிறோம். ஏனென்று சொன்னால் அதில் இருக்கிற நீரை வந்து நீராவியாக நாங்கள் அகற்றுவோம். அகற்றுறதுக்கு நாங்கள் வன்மையாக வெப்பப்படுத்த நீராவியாக போக MgCl2 உங்களுக்கு வீழ்படிவாக கிடைக்கும். ஆனால் MgCl2 கிடைக்கிற நேரம் அதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம், ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னென்று சொல்லி சொன்னால் பளிங்கு நீரும் இருக்கும். அப்போ முதல் வார MgCl2ல 6 பளிங்கு நீர் இருக்கும். படி 4 உள்ள முதலாவது சமன்பாட்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த 6 நீர் மூலக்கூறும் இருக்கும். நாங்கள் பளிங்கு நீரில் உள்ள நீர் மூலக்கூறுகளை இயலுமான வரை குறைக்க வேணும் இந்த செயற்பாட்டிலை. இதற்காக நாங்கள் பெறப்பட்ட MgCl2.6H2O உலர்த்த வேண்டும். முதல் உலர்த்தேக்கில் 6H2O இருந்தது. அதில் ரெண்டாவது சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா MgCl2 6H2O இருந்து MgCl2 4H2O மாறுகிறது. தொடர்ந்து உலர்த்தேக்கில் மேலும் நீர் மூலக்கூறுகளை இழந்து MgCl2.2H2O வரும். இதுக்கு பிறகு நாங்கள் மேலும் எங்களுக்கு நீரை அகற்றுவது கடினம். எனவே நாங்கள் இந்த MgCl2.2H2Oவையே நேரடியாக டோக்கலத்துக்குள்ள நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். டோக்கலத்தில் என்ன நடக்கும் என்று நீங்க கேட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால், அங்க வந்து நாங்கள் இந்த MgCl2.2H2Oவை உருக்க வேண்டும். அதுக்கு கிட்டத்தட்ட 800 பாக C அளவுக்கு வெப்பநிலை எங்களுக்கு அவசியம். 800 பாக C அளவுக்கு வெப்பநிலையை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது சரியான வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணல. எங்கள் 700 பக்கம் 800 மெயின்டைன் பண்ணால் 800 பக்கம் 700 பாக C-லிருந்து 800 பாக C வரைக்கும் அந்த வெப்பநிலையை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும். இதன் போது முதலாவது என்ன நடக்கும் என்று சொன்னால், MgCl2 உருகும். அந்த MgCl2 உருகினிய பின்னர் அங்கு எங்களுக்கு மின்பகுப்பை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். மின்பகுப்பின் போது உங்களுக்கு இதில் அனோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அனோட்டு நேர்முனைவு மறை அயன்கள் அங்கே போகணும். இங்கே ஒரே ஒரு மறை அயன் தான் இருக்குது. யாருன்னு கேட்டால் Cl-. ஸோ Cl- அயன்கள் எங்கே போகும் என்று சொல்லி சொன்னால் அனோட்டை நோக்கி செல்லும். அங்கே அது மின்னிறக்கப்படும். அங்கே ஒட்சியேற்றம் நிகழ வேணும் என்று உங்களுக்கு தெரியும். அங்கு ஒட்சியேற்றம் நிகழ்க்க Cl2 வாயு வெளியேறும். இது முதலாவது விஷயம். அப்போ கதோட்டில் என்ன நடக்கும் என்று கேட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால், கதோட்டில் உங்களுக்கு அந்த வெறுமன கட்டேன் வந்து Mg2+ தான் இருக்குது. அந்த Mg2+ அயன் வந்து தாழ்த்தப்பட வேணும். Mg2+ அயன் தாழ்த்தப்பட்டால் எங்களுக்கு Mg பெறப்படும் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே எங்களுக்கு Mg பெறப்படுகிறது. இங்கே பெறப்படுகின்ற உண்மையில இல்லை ஒன்றை நாங்கள் கவனிக்க வேணும். Cl2 வாயு வெளியேறி போயிடும். Mg திண்ம நிலையில இல்லாமல்
உருகிய நிலையில் பெறப்படுறதுக்காண்டித்தான் நாங்கள் இந்த வெப்பநிலையை நாங்கள் உயர்ந்த அளவில் வைத்திருக்க வேணும். ஆனபடியால் எங்களுக்கு உண்மையிலே எம்ஜியின் உருவில் கிட்டத்தட்ட ஒரு 650 பாகசியில் இருக்கும். அதே நேரம் MgCl2 714 பாகை அளவில் இருக்கும். இரண்டுமே உருகிய நிலையில் இருக்கிறது தான் எங்களுக்கு லாபகரமானது. ஏனென்று நான் சொல்கிறேன். இதில் ஏனென்று சொன்னால் இதில் உருகிய நிலையில் இருக்கேக்கில்ல இந்த ரெண்டு திரவங்களும் ஒன்றி ஒன்று கலக்காது. அது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு பிரித்தெடுப்பு இல்லாது. கலக்காமல் இருக்கேக்கில்ல ஏர் அடர்த்தி கூடின திரவம் கீழேயும் அடர்த்தி குறைஞ்ச திரவம் மேலேயும் இருக்க வேணும். இங்கே அடர்த்தி கூடினது MgCl2 அடர்த்தி கூடின ஒரு திரவம். அடர்த்தி கூடின திரவம் கீழே இருக்கும். Mg திரவ நிலையில மேல மிதக்கும். ஸோ இதனால எங்களுக்கு கலத்தாக்கத்தை நான் கீழே தந்திருக்கேன். அதில் நீங்க பார்க்கலாம். அந்த கலத்தாக்கத்தில் MgCl2 Mg ஆகவும் Cl2 ஆகவும் பிரிகிறத நீங்க பார்க்கலாம். இதில் எங்களுக்கு பெறப்படுற Mg ஆனது MgCl2 திரவத்தின் மேலே மிதக்கும். அதை நாங்கள் இலகுவாக பிரித்தெடுக்க கூடியதாக இருக்கும். அப்போ இந்த செய்முறையில் எங்களுக்கு கடைசியாக பிரித்தெடுப்பும் இலகுவாக உள்ளது. இது ஒரு நல்ல ஒரு செய்முறை மெக்னீசியத்தை பிரித்தெடுப்பில். இந்த மெக்னீசியம் பிரித்தெடுக்கிற விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன லாபகரமான விஷயம் என்றால் எங்களுக்கு ஆரம்பம் முதல் எங்களுக்கு இலகுவாக கடல் நீரிலிருந்து கரியுப்பை பிரித்தெடுக்கல விளைவாக விடுவிக்கப்படுகின்ற தாய் திரவம் பயன்படுத்துறது உண்டு. மற்ற இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சுண்ணாம்பு கல்லோ அல்லது டொலமைட்டோ இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருள். அத்தோட பிரித்தெடுப்பில் இலகுவாக உருவாகிற Mg திரவ நிலையில் MgCl2க்கு மேலே மிதக்கிறதும் ஒரு நல்ல ஒரு லாபகரமான செயற்பாடு. அவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிற மெக்னீசியத்தின் பயன்பாடுகளை பற்றியும் ஒரு சிறு விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நம்புகிறேன். உண்மையாக மெக்னீசியத்தின் பயன்பாடுகளில் முதலாவது பிரதானமான பயன்பாடு எனக்கு சொல்ல முடியும் கலப்புலோக தயாரிப்பு. இந்த மெக்னீசியத்தின் கலப்புலோகம் பொதுவாக அலுமினியத்தோட சேர்த்து கலப்புலோகம் தயாரிப்பினா அதில் என்ன லாபம் என்று கேட்டால் மெக்னீசியம் சரியான ஒரு பலம் குறைந்த ஒரு உலோகம். அது சரியான சாஃப்டான ஒரு மிருதுவான ஒரு உலோகம். ஒப்பிட்ட அளவில் இப்போ இரும்போ செம்போ அதனோட ஒப்பிடையிலே மிருதுவான ஒரு உலோகம். அலுமினியம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாக்குகின்ற அந்த கலப்புலோகம் மிக வன்மையாக இருக்கும். அது முதலாவது இயல்பு. இன்னும் ஒரு இயல்பையும் அதோட சேர்த்து சொல்லலாம். இந்த மெக்னீசியம் அலுமினியத்தால் உருவாக்கிக்கல இந்த அடர்த்தி குறைவாக இருக்கும். ஆகவே அந்த நிறை குறைவாக இருக்கும். இதால எங்களுக்கு இந்த மெக்னீசியம் அலுமினியம் போன்றவற்றோட உருவாக்குகின்ற அந்த கலப்புலோகங்களை விமான உதிரிப்பாகங்கள் போன்றவை தயாரிக்கிறதுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு உபயோகத்தையும் உங்களுக்கு சொல்லலாம். இந்த உபயோகம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த மெக்னீசியம் ஒரு மின்ரசாயன தொடரில் மேலே உள்ள மூலகம். நாங்கள் பெரும்பாலான உபகரணங்கள் இரும்பால தான் ஆக்குறாங்க. என்ற இரும்பு எங்களுக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம். அதோட நல்ல வலிமையான உலோகம். அதில் ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது. துருப்பிடிக்கிற இயல்பு அதுக்கு அதிகம். அப்போ இரும்பாலான உலோகங்களை துருப்பிடிக்காமல் அல்லது இரும்பாலான உபகரணங்களை துருப்பிடிக்காமல் காக்கிறதுக்கு சில நேரங்களில் மெக்னீசியம் பயன்படுத்தப்படும். அது எப்படி என்று நான் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். உதாரணமாக உங்களுக்கு
அந்த எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் தாங்கிகள் வந்து நிலத்தின் கீழே தான் தாழ்க்கப்படும். அது இரும்பால் ஆக்கப்பட்டிருக்கும். துருப்பிடிக்க வாய்ப்புகள் மிக அவசியம். அதுக்கு அருகாமையில் மெக்னீசியம் துண்டொன்றும் நாட்டப்பட்டு அந்த தாங்கி வந்து ஒரு கடத்து கம்பியால் மெக்னீசியத்தோடு இணைக்கப்படும். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே ஒரு கிளர்ச்சி ஏற்பாடு ஒன்று இடம்பெறும். இந்த கிளர்ச்சி ஏற்பாட்டில் மெக்னீசியம் வந்து அனோட்டாகவும் இரும்பு வந்து கெதோட்டாகவும் செயற்படும். இந்த மின்ரசாயனத்துள்ள மேலே இருக்கிற மூலகம் மெக்னீசியம் அனோட்டாக செயற்படும். அப்போ அனோட்டாக செயற்பட்டு மெக்னீசியம் அரிப்புக்குள்ளாக கெதோட்டாக இருக்கிற இரும்பு காக்கப்படும். இது கெதோட்டு பாதுகாப்பு முறை என்று சொல்றது. இந்த கெதோட்டு பாதுகாப்பு முறைக்கும் இந்த மெக்னீசியத்தை நாங்கள் பயன்படுத்த முடியும். இந்த ரெண்டு உபயோகங்களும் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அடுத்த பிரித்தெடுப்பை நோக்கி செல்லுவோம். அது வந்து எரிசோடா உற்பத்தி. எரிசோடா உற்பத்தி என்று சொல்றது, எரிசோடான்னு சொன்னா NaOH. இதுல மென்சவ்வு கிளமுறை தான் நாங்கள் படிக்க போறது. உண்மையில வந்து இதுல 3 முறை இருக்குது. ஒன்று பிரிமென் தகட்டு முறை, இரண்டாவது ரசக்கதோட்டு முறை, மூன்றாவது மென்சவ்வு கிளமுறை. பிரிமென் தகட்டு முறையில உள்ள குறைபாடு என்னென்று சொன்னால், பிரிமென் தகட்டு முறையில தூய நிலையில NaOH பிரிச்செடுக்க முடியாது. அதோட கூடவே NaClயும் கொஞ்சம் வரும். அது முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ உங்களுக்கு அந்த முறையில் உள்ள குறைபாடை பார்த்தோம். அடுத்தது வந்து ரசக்கதோட்டு முறை. ரசக்கதோட்டு முறையில் உள்ள அதில் உண்மையில 100% தூய்மையாக NaOH பெற முடியும். இருந்தாலும் அங்கு ரசம் பயன்படுத்தப்படுது. மேற்கூறி வந்து குறிப்பிடத்தக்க அளவு சூழல் மாசுறுத்தி, ஆனபடியால் அந்த முறையில் அந்த குறைபாடு இருக்குது. இந்த 2 முறைகளையும் இன்னும் பார்க்க இந்த மென்சவ்வு கிளமுறையில் இந்த 2 விஷயத்தையும் 2 குறைபாட்டையும் நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக நாங்கள் சொல்ல முடியும். சரி, இப்போ நாங்கள் வருவோம் மென்சவ்வு கிளமுறையில் எங்களுக்கு மூலப்பொருட்களை பார்ப்போம். மூலப்பொருட்கள் வந்து முதலாவது பிரைன் கரைசல். பிரைன் கரைசல்ன்றா உங்களுக்கு தெரியும், அந்த NaCl மிதம்பிய கரைசல், நீரும் வேணும். அந்த பிரைன் கரைசல் தான் பிரதானமான ஒரு மூலப்பொருள். இந்த மூலப்பொருள் பிரைன் கரைசலை இருந்து நாங்கள் மென்சவ்வு கிளமுறையை ஆரம்பிக்க போகிறோம். அதில் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பிரைன் கரைசலை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும். எப்படி தூய்தாக்க வேணும் என்றதை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். உண்மையாக பிரைன் கரைசலை தூய்மையாக்க போகிற நேரம் எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், அதில் காணப்படக்கூடிய அயன்கள் யாருன்னு எங்களுக்கு தெரிய வரும். பிரதானமாக மாசாக இருக்கிறது Mg2+ அயன்கள், Ca2+ அயன்கள், சல்ஃபேட் SO4 அயன்கள். இதனை தூய்தாக்க வெளிக்கிடையில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால், இந்த தூய்மையாக்க போகையில் வேறு தேவையில்லாத அயன்கள் உள்ளுக்குள்ள நுழையக்கூடாது. எங்களுக்கு பிரைன் கரைசல்ல Na+ம் Cl- இருக்கு. Na+ உள்ளுக்க வரலாம், அனுமதிக்கலாம். Cl- உள்ளுக்க வர அனுமதிக்கலாம். வேறு அயன்களை உள்ளுக்குள்ள நாங்கள் அனுமதிக்க கூடாது. சரி, அப்படியாக இருந்தால் நாங்கள் இந்த தூய்தாக்கல்ல ஒவ்வொரு அயன்களையும் நாங்கள் அந்த பிரைன் கரைசல்ல இருந்து நீக்கிறதுக்கு வீழ்படிவு முறையை நாங்கள் பின்பற்றுவோம்.
வீழ்வடி முறை தான் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். வீழ்வடிவாக்கி வடித்து அகற்றுற முறையை தான் நாங்கள் பின்பற்ற போகிறோம். அது இலகுவான முறை. அப்போ வீழ்வடிவு முறையில் எங்களுக்கு மெக்னீசியம் Mg2+ நீங்கள் வீழ்வடிவாக்கணும்னா உங்களுக்கு தெரியும். மெக்னீசியம் வந்து இந்த 2வது கூட்டம், அதாவது கேரமன் உலோகங்களில் மேலே உள்ள ஒரு மூலகம். மேலே உள்ள ஆட்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்நியன் போது சின்னனாக இருக்கிற ஹைட்ரோக்சைடு, புளோரைட் போன்றவற்றை கரைதிறன் மிகவும் தாழ்வாக இருக்கும். எனவே எங்களுக்கு Mg2+ நாங்கள் அகற்றுவதற்கு குளோரைட் மன்னிக்கணும் ஹைட்ரோக்சைட்டாக அகற்றுவதுதான் சரியான முறை. அதற்காக நாங்கள் என்னத்தை நாங்கள் சேர்க்கணும் இந்த பிரைன் கரைசலுக்குன்றது கேள்வி. அதுக்காக நாங்கள் சேர்க்க வேண்டிய பதார்த்தம் நிச்சயமாக NaOH. ஏனெனில் Mg2+ஓட OH- எங்களுக்கு MgOH2 வீழ்வடிவாகி போயிடும். Na+ கரைசலில் இருக்கும். Na+ அதிகரிக்கிறால எங்களுக்கு பிரைன் கரைசலில் எந்தவித பாதிப்பும் இல்லை. நான் முதலே சொல்லியிருந்தேன், நான் பிரைன் வந்து NaCl, Na+ம் Cl- எங்களுக்கு வரலாம். ஆனபடியா எங்களுக்கு அங்கே Na+ அயன் கரைசலில் விடுவிக்கப்படும். எனவே இது நல்ல முறை. வடித்து நாங்கள் MgOH2 அகற்றலாம். இதன் மூலம் Mg2+ நாங்கள் முற்றாக கிட்டத்தட்ட அகற்றக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லலாம். Mg2+ அகற்றாமல் விட்டால் மின்பகுப்பு செய்யக்க மென்சவ்வு கலத்தினூடாக Mg2+ அனோட்டிலிருந்து கதோட்டுக்கு பயணிக்கலாம். பயணித்தால் எங்களுக்கு அங்கே MgOH2 வீழ்வடிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மின்பகுப்பு நான் அடுத்த விளங்கப்படுத்திக்க அது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். அதனுடைய Mg2+ கட்டாயமாக நாங்கள் அகற்றி இருக்க வேணும். அதே மாதிரி Ca2+ நாங்கள் அகற்ற வேணும். Ca2+ அகற்றுறதுக்கு உங்களுக்கு எளிமையான கரைதிறன் மிகவும் குறைஞ்சு பார்க்கல கார்பனேட்டு நல்ல ஒரு முறையாக இருக்கும். கார்பனேட்டாக அகற்றுவது தான் நல்ல ஒரு முறை. அதுக்காக நாங்கள் கட்டாயமாக அந்நியன் கார்பனேட்டாக இருந்தால் கட்டியன் உங்களுக்கு தெரியணும் Na+ தான் இருக்க வேண்டும். ஸோ Na2CO3 நாங்கள் இந்த பிரைன் கரைசலுக்குள்ள இடுவதன் மூலம் எங்களுக்கு இந்த Ca2+ அயன்களை CaCO3 வீழ்வடிவாக்க முடியும். இதன் போது உங்களுக்கு Na+ அயன்கள் கரைசல்ல சேரும். பாதகம் இல்லை, சாதகமான விஷயம். அடுத்ததாக சல்பேட் அயனை வீழ்வடிவாக்கணும். உங்களுக்கு சல்பேட் அயன்கள் என்ற உடனே உங்களுக்கு ஞாபகம் பெறும். சல்பேட்டுகளில் நாங்கள் சல்பேட் அயன்களை இனங்காண்ற பரிசோதனைக்கு கூட பேரியம் குளோரைட் பயன்படுத்தினாங்க. என்ற பேரியத்தின் சல்பேட் வந்து சரியான கரைதிறன் குறைஞ்சது. சல்பேட்டுகள் பெரும்பாலும் கரையும். ஸோ அப்போ பேரியத்தை சல்பேட்டாக நாங்கள் வீழ்வடிவாக்குவது தான் சிறந்த முறை. எனவே இங்கே நாங்கள் அந்நியனை வீழ்வடிவாக்க போகிறோம். அப்போ கட்டியனுக்கு பேரியம் பயன்படுத்த போகிறோம். கட்டியன் பேரியம் பயன்படுத்தப்படையில நாங்கள் சேர்க்க வேண்டிய அந்நியன் பகுதி வந்து பிரைன் கரைசலில் உள்ள Cl- இருந்தால் தான் நல்லது. எனவே இங்கே நாங்கள் சேர்க்க வேண்டியது வந்து BaCl2 கரைசல். BaCl2 கரைசலை நாங்கள் பிரைன் கரைசலுக்குள்ள சேர்க்கும் போது அது BaSO4 வீழ்வடிவாகிறது. BaSO4 வீழ்வடிவாகும் அதே நேரம் எங்களுக்கு கரைசலில் வந்து Cl- அயன் இணைவதால் எங்களுக்கு இதுவும் நல்லொரு முறை. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த தூய பிரைன் கரைசலை நாங்கள் அந்த டோ கலத்தில் வச்சு மின்பகுக்க போகிறோம். இந்த மின்பகுப்பு நிகழ்ச்சியில் என்னென்னெல்லாம் நிகழும் என்றதை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது பாருங்க, அந்த இடது பக்க மேலே இந்த பிரைன் கரைசலை நாங்கள் செலுத்துகிறோம். பிரைன் கரைசலில் கிட்டத்தட்ட NaCl வந்து நான் ஒரு 26, அதாவது திணிவு ரீதியில் 26% NaCl இருக்குது. அப்போ நாங்கள் பிரைன் கரைசல் என்று தூய பிரைன் கரைசல் பிரைன் கரைசல் என்று சொல்லலாம். அல்லது ஒரு 26% NaCl கரைசல் என்று சொல்லலாம்.
பிரேன் செல் என்று சொல்லுவோமே. இதை இங்கே நாங்கள் சேர்த்தாச்சு. இது உண்மையாக உங்களுக்கு தெரியும், அனோட்டாக நாங்கள் நிக்கலை பயன்படுத்த போகிறோம். கெதோட் அறைக்கு வருவோம். கெதோட் அறையில் நாங்கள் யாரை சேர்க்க போகிறோம்? நீரை சேர்க்கிறோம். அப்போ நீர் கெதோட் அறையில் சேர்க்கப்படுகிறது. இதில் முக்கியமாக கவனியுங்கோ, அனோட்டா பயன்படுத்துகிற உலோகம் சடத்துவ மின்வாயாக இருக்க வேணும். டைட்டேனியம் ஒரு வகையில் சடத்துவ மின்வாய் தான். அப்போ டைட்டேனியத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அனோட்டாக, நேர்மின்வாய். கெதோட்டாக நாங்கள் நிக்கலை பயன்படுத்துகிறோம். நிக்கல் உண்மையாக ஒரு சடத்துவ மின்வாய் அல்ல, ஆனால் கெதோட்டில் பயன்படுத்துகிற நேரம் எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் வராது. ஸோ நாங்கள் அதில் நிக்கலை நாங்கள் கெதோட்டாக பயன்படுத்துகிறோம். மின்பகுப்பை நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறோம். இந்த கெதோட்டரையும் அனோட்டரையும் பிரிக்கிறது யாராலே என்றுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு அயன் பரிமாற்ற மென்சவ்வு இந்த இருக்குது. கெதோட்டு அறையும் அனோட்டரையும் பிரிக்கப்பட்டிருக்குது. இதுதான் தேர்வு அயன் பரிமாற்ற மென்சவ்வு. நாங்கள் தேர்வு மென்சவ்வு சுருக்கமாக சொல்லுவோம். ஏனென்றால் இதுக்குள்ளால அயன் பரிமாற்றம் நிகழப்போகுது. இந்த மென்சவுக்குள்ளால என்னென்னு சொன்னால் அயன் பரிமாற்றம் நிகழலாம். இந்த அயன் பரிமாற்றம் என்று சொன்னால் எல்லா அயனும் இதுக்குள்ளால போகுமோன்னு கேட்டால் இல்லை. இந்த மென்சவின் துளைகள் மிக சிறிய துளைகளாக இருக்கும். அப்போ உண்மையாக உங்களுக்கு தெரியும், இந்த மின்பகுப்பு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அயன்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். உண்மையில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி விடுறேன். மின்பகுப்பு முதல் இந்த மென்சவில் உள்ள ஸ்பெஷலாக இன்னொன்று சொல்லி விடுறேன். இந்த துளைகள் சின்னனாக இருக்கிறபடியால் இது கூடாக எங்களுக்கு சின்ன அயன்கள்லாம் பயணிக்கலாம். சின்ன அயன்கள் என்று சொல்லிக்கல எங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லலாம், கட்டியன்கள்லாம் சின்னனாக இருக்கு. உங்களுக்கு அந்நியன்கள் பொதுவாக பெருசு, அதுலேயும் Na+ அயன் ஆக சின்னனாக இருக்கும். அப்போ எங்களுக்கு இதுக்குள்ளால Na+ பயணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நாங்கள் மின்பகுப்பு இருக்கா பார்ப்போம். அதில் என்ன நடக்க போகுதுன்ற நிகழ்ச்சியை போவோம். இதில் பாருங்கோ, இந்த அனோட்டில் வரக்கூடிய அயன்கள் யாருன்னு கேட்டால் அது நேர்முனைவு. Cl- அயன்கள் வரும், OH- அயன்களும் வரும். நீர் பிரிகிறதால வர OH- அயன்களும் அதில் வரும். இது நீர்க்கரசில் நடக்கிற ஒரு மின்பகுப்பு. அப்போ இதில் யார் மின் இறக்க முன்னுரிமை உயர்ந்தாள் என்று கேட்டால் உயர்ந்தவர் நிச்சயமாக OH- தான். அது மின்ரசாயன தொடரில் மேலே வரக்கூடியது. ஸோ OH- தான் இலகுவாக மின்னிறக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே அனோட்டில் Cl- செறிவு உயர்ந்த அளவில் இருக்கிறபடியால் OH- பதிலாக முதலில் Cl- மின்னிறக்கப்படும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ Cl- மின்னிறக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால், Cl- மின்னிறக்கப்படையில் அங்கே ஒட்சியேற்றம் இடம்பெற வேண்டும். இலத்திரனை இழந்து Cl2 கேஸ் வெளியேறும். வாயு Cl2 வாயு வெளியேறும் அனோட்டில். கெதோட்டுக்கு போகும். கெதோட்டில் 2 விதமான அயன்கள் இருக்குது. ஒன்று Na+ இருக்கும், மற்றது H+ இருக்கும். அப்போ இதில் மின்ரசாயன தொடரில் கீழே உள்ள H+ தான் மின்னிறக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ H+ இலத்திரனை ஏற்ற H2 கேஸாக வெளியேற வேண்டும். நாங்கள் அந்த H+ என்றது எங்கே இருந்து வருது என்று சொன்னால் நீரில் இருந்து வருது. நாங்கள் இந்த தாக்கத்தை எழுத முடியும். H+ equals 2H+ equals 2 இலத்திரனை ஏற்று H2 கேஸாக வெளியேறுவதாக எழுத முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக எங்களுக்கு வசதி கருதி
அது அத்துடன் H+ நீர்ல இருந்து வாரபடியால நாங்கள் நீர்ல இருந்து தான் நீர் தான் மின்னிறக்கப்படுறதாக எழுதுகிறோம். இதுக்குள்ளுக்குள்ளே H+ OH- இருக்குது. ஸோ அந்த நீர் வந்து இலத்திரனை ஏற்று H2 கேஸ் விடுவிக்கப்படுற அதே நேரம் OH- கெதோட்டில் அயன்களாக விடுவிக்கப்படும். சரி, இப்போ பாருங்க, அனோட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் Na+, Cl- எல்லாம் இருந்தது. அதில் Cl- வந்து மின்னிறக்கப்படுறதால மறை ஏற்றம் Cl- செறிவு குறைஞ்சோண்டு போகும். அப்போ Na+ செறிவு மாறாமல் இருக்குது. அப்போ நேரேற்றம் அங்கே கூடுது. கெதோட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் OH- ரிலீஸ் பண்ணப்படுது, விடுவிக்கப்படுது. அந்த OH- காரணமாக அங்கே மறையேற்றம் அதிகரிக்குது. அப்போ ரெண்டு விஷயம் நடக்க வேண்டும். கலம் செயற்படும் போது எங்களுக்கு முதலாவதாக இது அயன் நடுநிலை பேணப்பட வேண்டும். இந்த அயன் நடுநிலை பேணப்படும் முகமாக என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அனோட்டு பகுதியில் காணப்படக்கூடிய அந்த Na+ அயன்கள் இந்த பிரிமென் இல்லை அயன் பரிமாற்ற மென்சவின் ஊடாக கெதோட்டை நோக்கி Na+ போகும். அப்போ இங்கே Na+ நேர அயன் குறைஞ்சிட்டு போகும், இங்கே மறை அயன் நடுநிலையாக்கப்பட்டு கொண்டு போகும். அப்போ அயன் நடுநிலை ரெண்டு அறைகள்லையும் பேணப்படுவதோட மின்னும் வந்து இதுக்கூடாக கடத்தப்படும். எனவே எங்களுக்கு இந்த மென்சவு கலமுறை நல்ல ஒரு முறை. இந்த Na+ அனுமதிச்சு இதால் என்ன லாபம் என்றால் இதில் Na+ இங்கே வருது, OH- இங்கே உருவாகுது. அப்போ தூய நிலையில் எங்களுக்கு NaCl NaOH நாங்கள் இங்கே பெறலாம். அப்போ இங்கே எங்களுக்கு தூய நிலையில் NaOH பெறக்கூடியதாக இருக்கும். இதுக்குள்ள நான் அந்த Mg எல்லாம் நாங்கள் அகற்றாமல் விட்டோம் என்று சொல்லி சொன்னால் பிரெயின் கெரசல்ல Mg கூட இங்கே இதுக்குள்ளால பயணிக்கும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், Mg இங்கே இருக்கிற OH- சேர்ந்து MgOH இங்கே வீழ்படிவாகிடும். அப்போ எங்களுக்கு இந்த மின்பகுப்பு செயற்பாடு தடப்படும். ஆனபடியால் Mg கட்டாயமாக அகற்றப்பட வேண்டும். அடுத்ததான் நாங்கள் இந்த மொத்த கல தாக்கத்தை பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் NaCl = 2 இருக்குது, 2 H2ஓட தாக்கம் 2 NaOH = H2 கேஸ் Cl2 கேஸ். இந்த மொத்த கல தாக்கம் மிக மிக முக்கியமான ஒரு தாக்கம். இது கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இது மிக முக்கியமான ஒரு தாக்கம், மொத்த கல தாக்கம். இந்த மாணவர்கள் இந்த வினாக்களை கேட்கப்படும் போது சரியான முறையில் மாணவர்கள் எழுதுவது குறைவு. எனவே இதை மாணவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இதுதான் எங்களுக்கு மென்சவு கலமுறை மூலம் மெக்னீசியத்தை நாங்கள் மென்சவு கலமுறை NaOH எரிசோடாவை பிரித்து எடுக்கிறத நாங்கள் பார்த்து அடுத்ததான் நாங்கள் எரிசோடான்ற பயன்பாடையும் கொஞ்சம் பார்க்கலாம். எரிசோடா பயன்பாடு உங்களுக்கு தெரியக்கூடிய என்று சொன்னால் சவர்க்காரம் தயாரிப்புக்கு எரிசோடா பயன்படுத்தலாம். ஏன்னா அதை முக்கியமாக சொல்கிறேன்னா சவர்க்காரம் தயாரிப்பும் உங்களுக்கு இருக்குது. அதில் சவர்க்காரம் தயாரிப்பிலே நாங்கள் எரிசோடாவை நாங்கள் பயன்படுத்த முடியும். அது நல்லொரு பயன்பாடாக இலங்கையில் காணப்படுறதை நீங்கள் அறியலாம். சரி, இனி நாங்கள் அடுத்ததாக சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறதுக்கு போகலாம். நேரம் எங்களுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குமென்னு நம்புகிறேன். சோடியம் கார்பனேட் Na2CO3 தயாரிக்க போகிறோம். Na2CO3 தயாரிக்கல நாங்கள் என்ன முறை என்று சொன்னால் அதை சோல்வே முறை என்று சொல்கிறது, அல்லது அமோனியா சோடா முறை என்று சொல்கிறது. இந்த சோடா முறை அல்லது அமோனியா சோடா முறை மூலம் நாங்கள் Na2CO3 எப்படி தயாரிக்கலாம் என்று சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ முதலாவது நாங்கள் மூலப்பொருளுக்கு போவோம். மூலப்பொருளை பார்த்தீங்கன்னா இப்போ Na2CO3 என்ன பிரதானமான அயன்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா Na+ இருக்கு. Na+ம் CO3 2-. அப்போ எங்களுக்கு என்ன வேணும்? Na+ வேணும்.
மற்றது கார்பனேட் அயன் வேணும். ஏன்னா இது அயன் சேர்வை. அப்போ அந்த சேர்வையில் Na ப்ளஸும் CO3 2- இருக்கு. அப்போ எங்கள்ட மூலப்பொருளையும் நாங்கள் அதுக்குள்ளால தான் தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று எங்களுக்கு Na+ எங்கே இருந்து வருதுன்றா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கரியுப்பு நாங்கள் பிரித்து எடுத்து வச்சிருக்கிறோம். அதில் Na+ தாராளமாக இருக்குது. எங்களுக்கு இலகுவாக மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ நாங்கள் அந்த கரியுப்பில் இருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை NaCl இருந்து ஆரம்பிக்கலாம். உண்மையாக எங்களுக்கு அதை நேரடியாக பயன்படுத்திக்க பிரைன் கரைசலை தான் பயன்படுத்துகிறோம். நாங்கள் பிரைன் கரைசல்ன்றா உங்களுக்கு தெரியும். நான் முதலையும் சொல்லியிருக்கிறேன், NaCl நிரம்பிய கரைசல். அது முதலாவது மூலப்பொருள். ரெண்டாவது எங்களுக்கு கார்பனேட் அயன் வேணும். இதுவும் இலங்கையில் எங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய என்று சொல்லி சொன்னால் சுண்ணாம்பு கல்லுகளால் கிடைக்கும் எங்களுக்கு. எனவே நாங்கள் சுண்ணாம்பு கல்லை நாங்கள் பயன்படுத்தலாம். மூலப்பொருளாக சுண்ணாம்பு கல் ரெண்டாவதாக நாங்கள் சொல்லுகிறோம். மூன்றாவது ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்குது. இந்த இருக்குது அமோனியா இருக்குது. அமோனியாவை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த Na2CO3 அமோனியா ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்போ இந்த அமோனியா மூலப்பொருள் என்ன தேவை இருக்குது என்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சரி, அந்த கேள்விக்குரிய பதிலை நாங்கள் இந்த செயற்பாடு பார்த்து கொண்டு போகக்குள்ள எங்களுக்கு கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். சரி, இதில் முதல்ல ஆரம்பமாக எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் CO2 வாயு எங்களுக்கு வேணும். இந்த செயற்பாட்டில் CO2 வாயு எங்களுக்கு வேணும். அதுக்காண்டித்தான் இந்த சுண்ணாம்புக்கள் பாவிக்கிறோம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கார்பனேட் பகுதி எங்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா உங்களுக்கு இது வளமையாக இது உங்களுக்கு நல்லா தெரியும். சுண்ணாம்புக்களை நாங்கள் பூரண வெப்ப பிரியக்கு உட்படுத்தினால் CO2 பெற இயலுமெண்டு. ஆனால் இதில் நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முதலும் இந்த வெப்ப பிரிய தாக்கம் ஒரு மீளும் தாக்கம் என்று சொல்லி ரெண்டு பக்கம் இந்த தாக்கம் நடக்கும். அதாவது ஒரு சமநிலை தாக்கம். எனவே இந்த சமநிலை தாக்கத்தில் எங்களுக்கு இந்த தாக்கத்தை முட்டுப்படுறதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி CO2 வாயுவை முழுமையாக அகற்ற வேணும். எங்களுக்கு அகற்றணுமென்றதுக்கு ரெண்டு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒன்று வந்து CO2 அகற்றணும்னா CO2 தேவை. அப்போ உச்சளவில் எங்களுக்கு பெறணும் ஒரு விஷயம். மற்றது இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பக்க விளைவாக கிடைக்கிற CaOவை நாங்கள் பயன்மிகு ஒரு பொருளாக மாற்ற வேணும். அதுக்கு ஏதாவது கிடைக்குதோன்றதை நாங்கள் தேடி பார்க்க வேணும். ஏனென்றால் பக்க விளைவுகளை வந்து நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் விட்டால் கழிவகற்றலும் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு விஷயம். மற்றது எங்களுக்கு இந்த செயல்முறை வந்து நட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே பக்க விளைவுகள் கவனமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி திட்டமிடல் வேண்டும் ஒவ்வொரு கைத்தொழில் ரசாயன தயாரிப்புகளின் போதும். அப்போ இந்த கால்சியம் ஆக்சைடை நாங்கள் என்ன செய்யலாம் என்றதை பற்றியும் தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். முதலாவது படிமுறை. இதில் 2 டவர் 2 கோபுரம் இருக்கும். ஒன்று அமோனியாவேற்றும் கோபுரம் என்று சொல்கிறது, மற்றது கார்பனேற்றும் கோபுரம் என்று சொல்லி சொல்கிறது. நாங்கள் முதலாவது அமோனியாவேற்றும் கோபுரத்தை பார்ப்போம். அமோனியாவேற்றும் கோபுரத்தில் உங்களுக்கு அமோனியாவை பிரைன் கரைசலுக்குள்ள ஏற்ற வேணும். அதாவது பிரைன் கரைசலுக்குள்ள அமோனியாவை நாங்கள் கரைக்கும். அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சொன்னால், மேலே இருந்து அந்த பிரைன் கரைசலை வந்து துமிக்க போகிறோம். இந்த டவரில் மேலே பிரைன் கரைசல் இருக்குது, அதை மேலே இங்கே இதுக்குள்ளாலே அனுப்பினால் நுந்தில் கொண்ட கழித்தகடு இருக்குது. இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் நாங்கள் இதுக்குள்ளால வரைக்கும் இந்த கழித்தகட்டுக்குள்ளால வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஸ்ப்ரே பண்ணப்படும், துமிக்கப்படுற அமோனியா பிரைன் கரைசல் வந்து இந்த அமோனியா வாயு இதுக்குள்ளால செலுத்த போகிறோம், அவரை சந்திப்பார். அப்போ இந்த ஏரியாவில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த அமோனியா வாயுவும் பிரைன் கரைசலையும் சந்திக்க போயினா, இதில் அமோனியா வந்து இந்த பிரைன் கரைசலில் கரைய போகும். இதில் உண்மையாக இந்த முறையை சொல்கிற வந்து முரணோட்ட செயற்பாடுன்னு சொல்லி சொல்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மேலே இருந்து
நீங்கள் பிரைன் கேஸில் துமிக்கிறீங்க, கீழே இருந்து நீங்கள் அமோனியாவை வாயுவை அனுப்புகிறீங்க. 2 பேரும் வடிவாக சந்திக்கையிலும் மீட் பண்ணிலும் அப்போ தான் மோதுகை உயர்ந்த அளவில் இருக்கும். அப்போ கரைதிறன் வந்து உயர்ந்த அளவில் இருக்கும். இந்த முரணோட்ட செயற்பாடு என்று சொல்லி சொன்னால் கரைதிறனை கூட்டுறது தான் நோக்கம். சும்மா நேரடியாக நீங்கள் பிரெயின் கரைசலுக்குள்ள அமோனியா வாயுவை செலுத்தினால் தொடுக மேற்பரப்பு குறைவாக இருக்கும், கரைதிறன் குறைவாக இருக்கும். அப்போ கரைதிறனை கூட்டும் பொருட்டு முரணோட்ட செயற்பாடு இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அமோனியா நீரோட ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறபடியால் நன்கு கரையக்கூடியதாக இருக்கும். முதலாவது டவரில், முதலாவது கோபுரத்தில், அமோனியா வெட்டும் கோபுரத்தில். சரி, இப்போ இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யலாம். இந்த தாக்கம் கொஞ்சம் புரோப தாக்கம். அமோனியா கரைகிற பொதுவாக வாய்க்கள் கரைகிற நீரில் கரைகிற தாக்கங்கள் புரோப தாக்கம். புரோப தாக்கமாக இருந்தால் என்ன நடக்கும்னா கரைதிறன் கொஞ்சம் குறையும். என்ற சமநிலை தாக்கம் புரோப தாக்கம் இடப்புறம் நகரும் கரைதல் தாக்கம். ஸோ அப்போ எங்களுக்கு இந்த இந்த தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த புரோப தாக்கம்னு சொன்னேன். அப்போ இது சமநிலை இஞ்சால் நகர்ந்தால் எங்களுக்கு கரைதிறன் குறைஞ்சிடும். அப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த டவரை என்ன செய்யலாம்னா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணலாம், குளிர் ஊட்டலாம். அப்போ அதை கொஞ்சம் வெப்பநிலையை வந்து நாங்கள் குறைஞ்ச வெப்பநிலையில் பேண வேண்டும். அதுக்காக அதை சுற்றி நாங்கள் நீரை ஓட விடலாம். அது ஒரு எங்களுக்கு கரைதிறனை கூட்டுறதுக்கு இன்னொரு வழிமுறை. சரி, இப்போ நாங்கள் இந்த பிரெயின் கரைசலுக்குள்ள நாங்கள் அமோனியா முற்றாக கரைந்துள்ளது. அமோனியாவினால் நிரம்பலுட்டு இந்த பிரெயின் கரைசல் எங்களுக்கு வெளியே வருது. அதைத்தான் நாங்கள் அடுத்த படிமுறையில் கார்பனேற்றும் கோபுரத்துக்குள்ள செலுத்த போகிறோம். இங்கே அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடக்க போகுது. என்ன விஷயம் என்று கேட்டீங்களா, மேலே இருந்து நாங்கள் அமோனியாவால் நிரம்பலடைந்த பிரெயின் கரைசல், அமோனியா ஏற்றப்பட்ட பிரெயின் கரைசல் உண்மையாக நிரம்பல் அடைஞ்சிருக்கும். அங்கே அதில் அந்த முக்கியமான சொல்லு அமோனியாவால் நிரம்பல் அடைந்த பிரெயின் கரைசல். பிரெயின் கரைசல் என்றதும் ஒரு நிரம்பிய கரைசல்லாம், அது NaCl நிரம்பினது. அதில் உள்ள கரைப்பான் நீரில் பிறகு அமோனியாவும் நிரம்பி இருக்கு. அதனால் அமோனியாவால் நிரம்பல் அடைந்த பிரெயின் கரைசல் என்று சொல்லப்படுது. அந்த சொல்ல வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. அந்த கரைசலை நாங்கள் மேலே இருந்து துமிக்க போகிறோம். நான் ஏற்கனவே கூறின மாதிரி இங்கே துமிக்கிறதுக்கு நுந்துல கொண்ட களித்தகடு பயன்படுத்தப்படுது. அப்போ நுந்துல கொண்ட களித்தகட்டு கூடாக இந்த அமோனியா ஏற்றப்பட்ட இந்த பிரெயின் கரைசல் சென்று இங்கே துமிக்கப்படும். இங்கே நாங்கள் CO2 கொஞ்சம் அமுக்கினபடி நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் கரைதிறனை கூட்டுறதுக்காண்டி. அப்போ என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இதுக்குள்ள வந்து CO2 வந்து கரை, அமோனியா ஏற்றப்பட்ட பிரெயின் கரைசலில் இப்போ CO2 கரை. கொஞ்சம் அமுக்கத்தோடு நாங்கள் செலுத்துறதால கொஞ்சம் வாயுக்கள் ஏதாவது மீதி இருந்தால் இதுக்குள்ளால வெளியேற வேண்டி இருக்கலாம். அமோனியா கரையிறைக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இங்கே அந்த பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு வரும். ஏனென்றால் CO2 கொஞ்சம் கரைதிறன் குறையும். சரி, இப்போ அமோனியா ஏற்றப்பட்ட அமோனியா நிரம்பலடைந்த பிரெயின் கரைசலில் CO2 போய் கரைஞ்சிட்டு இஞ்சி என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். இந்த மேலே தாக்கம் இருக்குது, இது அமோனியா கரைசல், அது பிரெயின் கரைசலுக்குள்ள இதுவும் இருக்கும். இது CO2 தாக்கம் முடியும். அமோனியா ஒரு மூலம், CO2 ஒரு அமிலம். இந்த அமில மூல தாக்கங்கள் வந்து ரொம்ப விரைவாக இடம்பெறக்கூடிய தாக்கங்கள். ஸோ இதால் எங்களுக்கு NH4HCO3 வரும். இங்கே ஏற்கனவே NaCl இருக்குது. NH4HCO3 தாக்கம் முடிஞ்சு NaHCO3 வர வேணும். ஆனால் இதை வீழ்படிவாக்குறதுக்கு நாங்கள் இவரை முதல் NH4HCO3 NaCl சேர்ந்த கரைசலை நாங்கள் வெளியில் முதல் அகற்றுறது. அதை வெளியில் நாங்கள் எடுக்க வேணும். என்ற NaHCO3 எப்படி வீழ்வடிவாக்குறேன்னு நான் அடுத்ததாக சொல்கிறேன். அதுக்கு முதல் அமோனியாவின் பயன்பாடை நான் இங்கே உங்களுக்கு சொல்லலாம். அமோனியாவின் பயன்பாடு என்னென்று கேட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த
CO2 வாயு நீரில் கரைகிறது வந்து சரியான குறைவு. அமோனியா வாயு என்ன செய்யும்னா நீரோட வந்து ஐரசன் பிணைப்பு உருவாக்கி நல்லா கரை. ஆனால் அமோனியாவோட CO2 வாயு நல்லா விரைவாக தாக்கம் புரியும். ஸோ ஏற்கனவே அமோனியாவில் நிரம்பி இருக்கு. எனவே CO2 அங்கே போய் கரைகிறது ஈஸியாக இருக்கு. அப்போ இந்த CO2 வாயின் கரைதிறனை கூட்டுறதுக்காண்டி தான் இங்கே நாங்கள் அமோனியாவை பயன்படுத்துகிறோம். இந்த அமோனியா பயன்படுத்தினா நாங்கள் மீளப்பெற பார்க்கணும், இல்லையென்றால் எங்களுக்கு இந்த செயல்முறை நட்டமாக இருக்கும். அப்படி ஏதாவது செய்யலாமோன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். சரி, இந்த இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இங்கேயும் நாங்கள் கட்டாயமாக வெப்பநிலையை குறைக்கணும். ஏனென்று சொன்னால் CO2 கரைதிறனை கூட்டுறதுக்காண்டி CO2 கரைதிறனை கூட்டுறதுக்காண்டி வெப்பநிலையை நல்லா குறைக்கணும். வெப்பநிலையை நாங்கள் நல்லா குறைச்சோம் என்று சொல்லி சொன்னால் தான் எங்களுக்கு இங்கே கரைதிறன் கூடும். அது ரெண்டாவது செயற்பாடு. ஒன்று அமோனியா கரைதிறனை கூட்டுது, மற்றது வெப்பநிலை. அதுக்காண்டி இங்கே நான் முதலே சொன்ன போல இதை சுற்றி நீரோட விடுற அந்த டவரை சுற்றி நீரோட விடுறதால எங்களுக்கு அந்த வெப்பநிலை குளிர்ந்த நீரோட விடுறதால வெப்பநிலையை குறைவாக எங்களுக்கு பேண முடியும். இப்போ படி 3க்கு வருவோம். அங்கே NaCl-ம் NH4HCO3 எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த கரைசலை இதுக்கு பிறகு அந்த அதுலேருந்து நாங்கள் NaHCO3 எப்படி பெறுறதுன்னு சொல்லி சொன்னால் நல்லா கூல் டவுன் பண்ணிக்கல எங்களுக்கு NaHCO3 கிறிஸ்டலாக பளிங்கா வீழ்படிவா இந்த இருக்குது. இது படிமுறை 3ல் செய்கிற முதலாவது விஷயம் இதுதான். NaHCO3 வீழ்படிவாக்கணும். அப்போ நாங்கள் தொகுதியை நல்லா வெப்பநிலையை குறைக்கல NaHCO3 உள்ளடிவாகும். தாழ் வெப்பநிலையில் NH4HCO3 விட NaHCO3 கரைதிறன் மிகவும் குறைவாக இருக்கும். ஆகவே NH4HCO3 வீழ்படிவாக முடியாது. பதிலாக NaHCO3 வீழ்படிவாக முடியும். அப்போ அந்த பளிங்கை நாங்கள் வடிச்செடுக்க போகிறோம். அதைத்தான் நாங்கள் அங்கால பயன்படுத்த போகிறோம். இந்த மொத்த தாக்கம், இந்த இவ்வளவு நேரம் நடந்த அந்த செயற்பாட்டில் நடக்கிற மொத்த தாக்கத்தை பாருங்க. இதுவும் ஒரு அழகான ஒரு தாக்கம். இந்த அழகான தாக்கத்தை கவனமாக கவனியுங்கோ. இதில் அமோனியா வாயு, CO2 கேஸ், NH4Cl H2O லிக்விடாக இருக்குது, NaHCO3 வருது, NH4Cl வருது. இந்த தாக்கம் உங்களுக்கு எழுத தெரிய வேணும். நான் அழகான தாக்கம்னு சொன்னது காரணமே ரெண்டா இந்த தாக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. ஸோ அப்போ இதில் ஓவரால் ரியாக்ஷன் நாங்கள் பார்த்துட்டோம். படி 4க்கு போக போகிறோம். அங்கே கையில் NaHCO3 இருக்குது. NaHCO3 படி 4லிருந்து Na2CO3 எப்படி தயாரிக்கிறது என்றது கேள்வி. உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த தயாரிப்பு முறையில் இந்த Na2CO3 பெற வேணும் NaHCO3 இருந்து என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு வெப்பப்பிரிய தாக்கம் என்று உங்களுக்கு தெரியும். NaHCO3 வெப்பப்பிரியக்கு உட்படுத்தினால் இதுதான் அந்த வெப்பப்பிரிய தாக்கம். Na2CO3யோட CO2வும் H2Oவும் வரும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, Na2CO3 கிடைச்சிட்டு தானே எடுத்துக்கொண்டு போவோம், எங்களோட வேலை முடிஞ்சுதுண்டு நாங்கள் முடிக்க இயலாது. இந்த பக்க விளைவாக வார விஷயங்கள் எல்லாத்தையும் கவனமாக கவனிக்கணும். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு CaO வந்தது, கல்சியம் கார்பனேட்ட வெப்ப பிரிகையால் CaOவை கையில் வச்சிருக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா NH4Cl வந்திருக்குது, NH4Cl இருக்குது, CaO இருக்குது. இப்போ வந்திருக்கிறது CO2. CO2 நாங்கள் மீள பயன்படுத்தலாம். ஏனென்றால் கார்பனேட்டும் கோபுரத்துக்கு வரை அனுப்பலாம். இப்போ CO2 எங்களுக்கு அவசியம் தானே. அப்போ கார்பனேட்டும் கோபுரத்துக்கு வரை அனுப்புவோம் CO2. அப்போ நல்ல ஒரு லாபம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கு. CO2 அளவு எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தேவையில்லை. இங்கேருந்து கிடைக்கிற CO2வை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்போ இதை நாங்கள் கார்பனேட்டும் கோபுரத்துக்கு அனுப்புவோம். அதே நேரம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து இருக்குது, அதோட NH4Cl இருக்குது. இந்த ரெண்டு பேரும் ஒரு
விளைவாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ இவர் ரெண்டு பேரையும் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். அமோனியம் உப்புக்கள் உங்களுக்கு தெரியும். இந்த அமோனியம் உப்புக்கள் மூலத்தோடு சேர்த்து வெப்பப்படுத்தினால் அமோனியா வாயுவை விடுவிக்கும் என்று படித்த நாங்கள். ஆய்வு கூடத்தில் கூட அமோனியம் குளோரைட்டுக்கு NaOH சேர்த்து வெப்பப்படுத்தி நாங்கள் அமோனியாவை தயாரிக்கலாம்னு எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு இந்த அமோனியாவை தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் என்ற எங்களுக்கு அமோனியா மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னால் அமோனியா ஏபர் முறை மூலம் தயாரிக்கலாம், சரி. ஆனால் ஏபர் முறை மூலம் புறப்படுற அமோனியாவை நாங்கள் இதுக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த செயல்முறையில் இந்த தொழில்முறை தயாரிப்பில் நட்டம் ஏற்படும் என்ற இதுக்கு நியாயமான செலவுங்களுக்கு முதலே செலவழிச்சிட்டான். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மூலத்தோட இவரை சேர்த்து வெப்பப்படுத்த அமோனியா வரும். இந்த அமோனியாவை அமோனியாயிட்டு மறைக்க அனுப்புவோம். அமோனியாயிட்டும் கோபுரத்துக்கு அனுப்பினோம்னு சொன்னால் எங்களுக்கு இது லாபகரமாக இருக்கும். அமோனியா எங்களுக்கு வெளியிலேருந்து பெரிய அளவில் தேவைப்படாது. நாங்கள் செயல்முறையின் போது வெளியேற சிறிதளவு அமோனியாவை தவிர மற்றபடி எங்களுக்கு அமோனியா பெரும்பாலும் இங்கே இருந்தே மீள பயன்படுத்தக்கூடிய இருக்கும். எனவே இது மீள பயன்படுத்தக்கூடிய மாதிரி இந்த அமோனியாவும் எங்களுக்கு மீள் சுழற்சிக்கு சேர்க்கிறோம். அப்போ இப்போ எங்களுக்கு கடைசியாக வர பொருள் என்னென்னு சொன்னால் CaCl2 மிச்சமாக இருக்குது. அதுவும் ஒரு கேள்வி. CaCl2 எப்படி அகற்றுன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்கப்படுது. அப்போ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த CaCl2 நீர்க்கரசலை கொண்டு போய் இந்த தாய் திரவத்துக்களை நாங்கள் சேர்க்கலாம். ஏன் நாங்கள் தாய் திரவத்துக்களை சேர்த்துட்டோம்னு சொன்னால் தாய் திரவத்தில் சல்பேட் அயன் ஓரளவு உயர்ந்த அளவில் இருக்கும். அந்த தாய் திரவத்தில் இருக்கிற சல்பேட் அயனோட சேர்ந்து எங்களுக்கு ஜிப்சம் எங்களுக்கு விளைவாக பெறப்படும். இதை நாங்கள் இந்த ஜிப்சத்தை CaSO4.2H2O, இந்த ஜிப்சம் சீமெண்ட் தயாரிப்புக்கு நல்ல ஒரு மூலப்பொருள். அப்போ நாங்கள் இவ்வளவு நேரமும் எங்களுக்கு கிடைச்ச எல்லா மூலப்பொருட்களையும் ரொம்ப பயன்மிக்க ஒரு பொருட்களாக மாற்றிட்டோம். ஆனபடியே இந்த செயற்பாட்டு முறை மிகவும் லாபகரமான முறையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, இப்போ நாங்கள் இவ்வளவு தயாரித்த விஷயத்தில் நாங்கள் இந்த பயன்பாடுகளை பற்றியும் கொஞ்சம் உங்களோட பேசலாம். இதில் ரெண்டு பொருட்களை நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம், ரெண்டு சேர்வைகள். ஒன்று NaHCO3 பயன்படுத்தி NaHCO3 நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். அடுத்த Na2CO3 தயாரிக்கிறோம். NaHCO3 என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு நீங்கள் கேட்கலாம். NaHCO3 பயன்படுறது என்னத்துக்காகன்னு சொன்னால் முதலாவது அப்பச்சோடான்னு சொல்கிறது, பேக்கிங் பவுடர்ன்னு சொல்லுவோம். இந்த கேக் அதில் தயாரிக்க நாங்கள் அப்பச்சோடா கொஞ்சம் போட்டு கேக் மிக்சரை அடித்தோம்னு சொன்னால் பேக் பண்ணுற நேரம் என்ன செய்யும்னு சொன்னால் அது பிரிகி அடையும். பிரிகி அடைஞ்சால் CO2 வாயு குமிழ்கள் அந்த கேக் மிக்சர்களுக்கு இடையில் நிற்கிறபடியால் அது கேக் மிக்சர் நல்ல இதாகும், ஈஸியாக பேக் பண்ணப்படும். ஆனபடியால் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், முழுமையாக பேக் பண்ணி வரும். ஆனபடியால் இதை நாங்கள் அப்பச்சோடான்னு சொல்கிறது Na2CO3. இன்னும் நிறைய பயன்பாடு இருக்குது. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அந்த தீயணைப்பு கருவிகளிலையும் எங்களுக்கு இந்த NaHCO3 பயன்படுத்த முடியும். தீயணைப்பு கருவிகளில் NaHCO3 பயன்படுத்துறதால அங்கே HCl இருக்கும். HClோட தாக்கம் புரிஞ்சு CO2 வாயு விடுவிக்கப்படும். விடுவிக்கப்படுற CO2 வாயு அந்த கரைசலால் நுரையாக வெளியேறும். அங்கே அந்த சிலிண்டருக்குள்ள உங்களுக்கு பெரிய ஒரு அமுக்கம் ஒன்று உருவாகும். சிலிண்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க நுரையாக வெளியில் தள்ளும், வெளியேறும். அந்த நுரைகளை நாங்கள் அந்த தீயணைப்பு உபகரணத்தில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது NaHCO3 என்ற பயன்பாடு. Na2CO3 பயன்பாட்டையும் சொல்லி விடுறேன். Na2CO3 ஒன்று கண்ணாடி தயாரிப்புக்கு நாங்கள் Na2CO3 பயன்படுத்தலாம்.
கண்ணாடி தயாரிப்பு இப்போ எங்களோட ஜிசி ஏ லெவலில் எங்களுக்கு இப்போ சிலபஸில் இல்லை. ஆனால் கண்ணாடி தயாரிப்புக்கு Na2CO3 நல்ல ஒரு மூலப்பொருள். அதே மாதிரி கடதாசி தயாரிப்புக்கும் கூட பயன்படுத்தலாம் Na2CO3ஐ. அதே மாதிரி வன்னீரை மென்னீராக்குவதற்கும் Na2CO3ஐ நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது. இதில் Na2CO3 பயன்பாடு வன்னீரை மென்னீராக்குறதெல்லாம் நாங்கள் வன்னீரை பற்றி சூழல் மாசுகளில் படிக்கும்போது நாங்கள் அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். இதுவரை நேரமும் எங்களுக்கு இந்த பாட அலகில் நாங்கள் 3 விஷயங்கள் தயாரிப்புகள் படிச்சிருக்கிறோம். ஒன்று மெக்னீசியம் தயாரிப்பு படித்த நாங்கள், மெக்னீசியம் பிரித்தெடுப்பு படித்த நாங்கள். அடுத்ததாக எங்களுக்கு ஒரு மெக்னீசியம் பிரித்தெடுப்புக்கு பின்னர் NaO தயாரிப்பு, அடுத்ததாக Na2CO3 தயாரிப்பு முன்னும் பார்த்துருக்கிறோம். நேரம் முடிவர இருக்கிறதால நான் உங்களிருந்து விடைபெற வேண்டி இருக்குது. மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.